குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம லேக் ஓப்ரான் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன, ஜீனோம்னா என்ன அப்படின்னா, ஜீனோம் இஸ் ஆன் ஆர்கானிசம்ஸ் கம்ப்ளீட் செட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தட் மீன்ஸ் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டோட்டல் டிஎன்ஏ, அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை தான் நம்ம ஜீனோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த ஈச் ஜீனோம் கண்டைன் all of the information needed to build the organism and allow it to grow and develop. இந்த ஜீனோம்குள்ளே அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகணும், எப்படி க்ரோ ஆகணும், அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸோட அந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு மெகா ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டை 1990s ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும்னா 13 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1990 ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டு 13 வருஷத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி 13 வருஷம் அப்படின்னா 2003 முடிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் முடிய 2006 ஆச்சு. ஸோ இட் இஸ் அ மெகா ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேஸ் பர்ஸ் வந்து 3 × 10⁹ பேஸ் பர்ஸ் இருக்குது. ஸோ அத்தனை பேஸ் பர்ஸையும் அத்தனை நியூக்ளியோடைட் சீக்வென்ஸையும் வரிசைப்படுத்தி அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா டேட்டா பேஸில் வந்து ஏற்றுறது. இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 99.9% வந்து நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே காமனாக இருக்கும். 0.1 தான் என்ன ஆகும், வேரியேஷன் வரும். ஸோ மியூட்டேஷனால் ஏதாவது நியூக்ளியோடைட் சீக்வென்ஸில் ஏதாவது டிஸார்டர்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஹியூமன் ஜீனோமை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன, அதனுடைய கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் என்ன அப்படின்றதையும், அதனோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றியும், அதனோட அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் நம்ம இந்த செஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் பாருங்கள், இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்டு இன் த இயர் 1990. இட் வாஸ் அ மெகா ப்ராஜெக்ட் அண்ட் டுக் 13 இயர்ஸ் டு கம்ப்ளீட். இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 13 இயர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. The human genome is about 25 times larger than the genome of any organism. Compared to other organisms, humanoட genome project தான் வந்து என்னது 25 times longer. அவ்வளோ பேஸ் பேர், அவ்வளோ நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் ஹியூமன் பீயிங்ஸில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இட்ஸ் த ஃபஸ்ட் வெர்டிபிரேட் ஜீனோம். மனிதர்களை தான் ஃபஸ்ட்டு இந்த ஜீனோம் ஃபார்மெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் ஹியூமன் ஜீனோம் இஸ் செட் டு ஹவ் அப்ராக்சிமேட்லி 3 × 10⁹ பேஸ் பர்ஸ். இவ்வளோ பேஸ் பர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், சீக்வென்ஸ் அப்படின்னா வரிசைப்படுத்துறது. அதைத்தான் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் Human Genome Project was closely associated with the rapid development of new area. The Human Genome Project அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் ஆகாத அதோடு சேர்ந்து என்ன அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு நியூ ஃபீல்டும் வந்து என்னாச்சு, டெவலப் ஆச்சு. ஏன்னா பேசிக்காக இந்த மாதிரி பேஸ் பேர் சீக்வென்ஸ் பண்ணுறத நம்ம ஒரு பேப்பர்ஸில் வந்து என்ன பண்ண முடியாது, 1000 பக்கம் 2000 பக்கம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்டேட்டாக அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டா பேசஸ், நியூ டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுது, தேவைப்படுது. அந்த நியூ டெக்னாலஜியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த ஃபீல்டு வந்து இந்த ஜீனோம் ப்ராஜெக்டோடு சேர்ந்து அதுவும் டெவலப் ஆகிருக்கு. தென் இது வந்து என்னது, நியூ கம்ப்யூட்டரைஸ் டெக்னாலஜிஸ் மூலமாக மனிதர்களில் இருக்கக்கூடிய அந்த ஜீனோம்ஸ் 30,000 ஜீனோம்ஸ் இருக்குது, அதை எல்லாமே சீக்வென்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள், கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதனுடைய எய்ம் என்னென்ன மெத்தடாலஜிஸை அப்ளை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை ஆல் த ஜீன்ஸ் அப்ராக்சிமேட்லி 30,000 ஜீன்ஸ் இன் ஹியூமன் டிஎன்ஏ. அதாவது ஹியூமன் டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய 30,000 ஜீன்களையும் கண்டுபிடிக்கிறது தான் மெயின் எய்ம். Then determine the sequence of the 3 billion chemical base pairs that make up the human DNA. அதாவது 3 billion chemical base pairs
அதுதான் ஹியூமன் டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணுது, மேக்கப் பண்ணுது. இதனுடைய சரியான வரிசைகளை இதை வந்து சரியான முறையில் வரிசைப்படுத்துதல் அப்படின்றது இவங்களோட 2வது கோலாக இருந்தது. அதாவது டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த 300 பில்லியன் நியூக்ளியோடைட் அந்த பேசஸை சரியான ஆர்டரிங்கில் அரேஞ்ச் பண்ணுறது. இட் இஸ் அ செகண்ட். தென் டு ஸ்டோர் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டேட்டா பேசஸ். இந்த தகவல்களை எல்லாம் சரியான முறையில் என்ன பண்ணுறது, டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இது இதனுடைய 3வது இது. தென் இம்ப்ரூவ் த டூல்ஸ் ஃபார் டேட்டா அனலைசிஸ். தென் இந்த டேட்டா பேஸஸ்க்கு தேவையான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகளை வந்து சரியான முறையில் வந்து என்ன பண்ணுறது, மேம்படுத்துறது இது. தென் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ். இது சம்பந்தமான இந்த தொழில்நுட்பங்களை என்ன பண்ணுறது, டு அதர் செக்டர்ஸ் அதர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது, டிரான்ஸ்மிட்டட் பண்ணுறது. ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார்ஸ் சச் அஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதன் மூலமாக கண்டுபிடித்த தொழில்நுட்பங்களை என்ன பண்ணுறது, அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுறது, அப்ளை பண்ணுறது. தென் அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோசியல் இஷ்யூஸ். பேசிக்காக இதன் மூலமாக ஏற்படக்கூடிய சட்டம் மற்றும் சமூகம் தென் அறம் சார்ந்த இடர்பாடுகளை வந்து என்ன பண்ணுறது, தெரிவிக்கிறது. அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் தட் மே அரைசஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை வந்து என்ன பண்ணுறது, சரியான முறையில் தெரிவிக்கிறது. இதைத்தான் ELSI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் எத்திக்கல், லீகல் அண்ட் சோசியல் இஷ்யூஸ். ஸோ இட் இஸ் த மெயின் என்னது கோல் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட மெயின் கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து 30,000 ஜீன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அது சரியான முறையில் அதனோட பேஸ் ஃபேர் நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் வரிசையில் அரேஞ்ச் பண்ணுறது, அதை டேட்டா பேஸில் வந்து ஏற்றுறது, அந்த டேட்டா பேஸ்க்கு தேவையான டூல்ஸை வந்து நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுறது, தென் இந்த மாதிரி கண்டுபிடிச்ச டெக்னாலஜிஸை நியூ இண்டஸ்ட்ரீஸில் அப்ளை பண்ணுறது, தென் இது ரிலேட்டடாக ஏதாவது இடர்பாடுகள் வந்தது அப்படின்னா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் அவங்களோட கோலாக இருந்தது. தென் நெக்ஸ்ட் ஒன் இந்த மெத்தடாலஜிஸ் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதனோட மெத்தடாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் இதில் வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா 2 இம்பார்ட்டண்டான மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ETS, எக்ஸ்பிரஸ்டு சீக்வென்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் மோர் இஸ் வாட் அப்படின்னா சீக்வென்ஸ் அனோட்டேஷன் அப்படின்ற 2 மெத்தடாலஜிஸ் இருக்குது. பாருங்கள், the methodologies of the human genome project involved in 2 major approaches. One approach was focused on identifying all the genes that are expressed as RNA. ஃபஸ்ட் மெத்தடாலஜி ஆர்என்ஏயால் எக்ஸ்ப்ரெஸ் ஆகக்கூடிய எல்லா ஜீன்ஸையும் வந்து என்ன பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது. எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னா கோடிங் பார்ட், அதை பூரா ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு டெக்னாலஜி. தட் இஸ் கால்ட் அஸ் த EDS, எக்ஸ்பிரஸ்டு சீக்வென்ஸ் டேக்ஸ். அதாவது ஆர்என்ஏவால் கோடிங் பண்ணப்பட்ட எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது. தட் இஸ் அ ஃபஸ்ட் டெக்னாலஜி. செகண்ட் ஒன் இஸ் வாட் த அதர் அப்ரோச்சஸ் வாஸ் சீக்வென்ஸ் அனோட்டேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சீக்வென்ஸ் அனோட்டேஷன் அப்படின்னா பர்டிகுலராக அதை வரிசை பண்ணுறது, குறிப்பிட்டு மேற்கோள் வரிசையாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட முறையில் அதை வந்து என்ன பண்ணுறது, வரிசைப்படுத்துறது. தென் here sequencing the whole set of the genome was taken. இதில் ஃபஸ்ட்டு டெக்னிக்கே எடுக்கலை. ஏன் அப்படின்னா கோடிங் ரீஜியனை மட்டும் எடுத்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா எது கோடிங் பார்ட், எது நான் கோடிங் பார்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி தனியாக கோடிங் பார்ட்டை கண்டுபிடிக்கிறன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ செகண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 ஃபார்மட்டுமே இருக்கும். சரிங்களா, நமக்கு தகுந்த மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொன்றும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ செகண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாங்க. இந்த செகண்ட் டெக்னாலஜி பாருங்கள், ஹென்ஸ் சீக்வென்சிங் த ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் வாஸ் டேக்கன். ஹோல் ஜீனோம் செட்டையும் என்ன சீக்வென்ஸ் பண்ணக்கூடிய அந்த செகண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாங்க. தட் கண்டைன்ஸ் ஆல் த கோடிங் அண்ட் நான் கோடிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் இருக்கும், நான் கோடிங் சீக்வென்ஸ் இருக்கும், அண்ட் லேட்டர் அசைனிங் த டிஃப்ரெண்ட் ரீஜன். இதை வச்சு லேட்டராக அது ஒவ்வொன்றும் என்னென்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம சீக்வென்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபஸ்ட் ஒன்ல ஆர்என்ஏவோட கோடிங் பார்ட்டு தான் இருக்குது. ஸோ கோடிங் பார்ட்டை மட்டும் வச்சு அதை அசைன் பண்ணுறதுன்றதை காட்டிலும் கோடிங் அண்ட் நான் கோடிங் பார்ட் 2ஐயும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வச்சு அசைன் பண்ணுறதுன்றது ஈஸியாக இருந்தது. ஓகேங்களா, தென் அடுத்து ஃபார் சீக்வென்சிங் த டோட்டல் டிஎன்ஏ ஃப்ரம் அ செல் என்ன பண்ணுறாங்க, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டோட்டல் டிஎன்ஏவும் எடுத்து அதை சீக்வென்சிங் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது. பாருங்கள், ஃபார் சீக்வென்சிங் த டோட்டல் டிஎன்ஏ ஃப்ரம் அ செல் இஸ் ஐசோலேட்டட். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டோட்டல் டிஎன்ஏவை எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, ஐசோலேட்டட் அப்படின்னா செப்பரேட் பண்ணி அதை சீக்வென்சிங் வரிசைப்படுத்துகிறாங்க. அண்ட் கன்வெர்டட் இன்டு ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ், வரிசைப்படுத்தி அதை குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, கட் பண்ணிடுறாங்க வித் த ஹெல்ப்
ஆஃப் தி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலமாக என்ன பண்ணிடுறாங்க, கட் பண்ணிடுறாங்க. ஆஃப் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் சைஸ், குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, க்ளோன் பண்ணுறாங்க. சூட்டபிள் வெக்டார்ஸ் அண்ட் ஹோஸ்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, க்ளோன் பண்ணுறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ளோனிங்? அந்த காப்பி மாதிரியே எக்ஸாக்ட் கார்பன் காப்பியை உருவாக்குறது தான் க்ளோனிங். ஏன் இதை க்ளோனிங் பண்ணுறாங்க? எதெல்லாம் இதில் வெக்டார்ஸாகவும் ஹோஸ்டாகவும் யூஸ் ஆகுது அப்படின்னா, பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹோஸ்ட்டாக யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் வெக்டார்ஸ் அப்படின்னா கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்டை அந்த ஹோஸ்டோட பாடிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறத தான் நம்ம வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து எது வெக்டார்ஸாக யூஸ் ஆகுதுன்னா பிஏசி அண்டு ஒய்ஏசி, தட் இஸ் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். இது ரெண்டுமே வெக்டாராக யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஹோஸ்ட்டுக்கும் வெக்டார்ஸுக்கும் மீனிங் தெரியும். எதில் போய் டெவலப் ஆகுதோ அதுதான் ஹோஸ்ட். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ் காசிங் பேத்தோஜென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் ஹோஸ்ட்டு. சரிங்களா? ஆனால் வெக்டார்ஸ் அப்படின்னா அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்மிட்டட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மலேரியா டிசீஸை பற்றி தெரியும். இல்லை ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ இஸ் ஆக்ட் அஸ் த வெக்டார்ஸ் தட் ஹெல்ப் டு டிரான்ஸ்மிட்டட் த டிசீஸ் அப்படின்னு சொல்லி படித்தப்போம். அதே மாதிரி இங்கே வெக்டார்னா ஒரு ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து கொண்டு வந்து ஹோஸ்டோட பாடியில் அப்ளை பண்ணுறது, தட் இஸ் கால்ட் இஸ் த வெக்டார். பாருங்கள், தென் என்ன சொல்கிறாங்க, கன்வெர்டட் இன்டு ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் த ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் சைஸஸ். இந்த செல்லுக்குள்ளேருந்து டிஎன்ஏவை எடுத்தோம்லையே அந்த ஃப்ராக்மெண்ட் அரேஞ்ச் பண்ணதை குட்டி குட்டி செக்மெண்ட்டாக வெட்டுறது, தட் இஸ் தென் க்ளோன். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்மாலர் சைஸை வெட்டிட்டு அண்ட் க்ளோன் இன்டு சூட்டபிள் ஹோஸ்ட் யூஸிங் த ஸ்பெஷலைஸ்டு வெக்டார். சூட்டபிள் ஹோஸ்ட் வச்சு ஸ்பெஷலைஸ்டு வெக்டார் மூலமாக அதை க்ளோனிங் பண்ணுறோம். தென் திஸ் க்ளோனிங் ரிசல்ட்ஸ் இன் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பீசஸ். ஸோ இந்த க்ளோனிங் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஒரு ஃப்ராக்மெண்ட்டை மாதிரியே 10 வித்தியாசமான தட் மீன்ஸ் சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த பீசஸ் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் so that it could subsequently be sequenced with ease. That means what? இந்த மாதிரி நிறைய ஒரே ஃப்ராக்மெண்ட்டோட க்ளோனிங் இருக்கிறதுனால ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும்போது அதில் ஏதாவது ஃபால்ட்டிங் ஆயிடுச்சு, அது வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னாலோ அதை பற்றி நம்ம ஃபியர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஒரே ஒரு ஃப்ராக்மெண்ட்டை வச்சு செய்யும்போது அதில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா திருப்பியும் டிஎன்ஏவை எடுத்து நம்ம சீக்வென்சிங் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்மெண்ட்டை நம்ம க்ளோனிங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரிமெண்டல் டெக்னாலஜிக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு டெக்னாலஜி அரேஞ்ச் பண்ணி நம்ம சீக்வென்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்னொரு இதை சீக்வென்ஸ் பண்ணும்போது ரெண்டும் கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம செஞ்சது கரெக்டாக அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த க்ளோனிங் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. பேசுகிறது புரியுதா? ஒரே ஃப்ராக்மெண்ட்டை நிறைய க்ளோனிங் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் அந்த மாதிரி நிறைய க்ளோனிங் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்னால், அந்த ஃப்ராக்மெண்ட் எதாலனால டீஃபால்ட் ஆயிடுச்சுனாலோ நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இன்னொன்று க்ளோனிங் ஃபார்மட் இருக்குது, அதில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய க்ளோனிங் ஃபார்மட் இருக்கும்போது ஒரு சீக்வென்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதே ஃப்ராக்மெண்ட்டை வச்சு அதே இதை 2-3 தடவை நம்ம செக் பண்ணி பார்த்து எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வருதா, அப்படி நம்ம செஞ்சது கரெக்டாக அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த க்ளோனிங் ஃபார்மட் வந்து நமக்கு என்ன ஆகுது, யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள், பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் ஆர் டூ காமன்லி யூஸ்டு ஹோஸ்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காமனாக யூஸ் ஆகக்கூடிய ஹோஸ்ட் யார் அப்படின்னா பாக்டீரியாவும் அண்டு வைரஸஸ், ஈஸ்ட். பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் ஆர் த டூ காமன்லி யூஸ்டு ஹோஸ்ட் அண்ட் தீஸ் வெக்டார்ஸ் ஆர் கால்டு. இதுதான் ஹோஸ்ட்டாகவும் இருக்குது, பாக்டீரியாவும் ஈஸ்ட்டும். அதை பயன்படுத்தக்கூடிய வெக்டார்ஸ் வந்து என்ன அப்படின்னா பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அண்ட் ஒய்ஏசி ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். இது ரெண்டும் வெக்டாராகவும் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. தட் மீன்ஸ் த fragments or sequence using automated DNA sequence. இந்த மாதிரியா அரேஞ்ச் ஆன இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை, இந்த மாதிரி டெவலப் ஆன இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வென்ஸ் மெஷின்ஸ், இதை வந்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அப்படின்னா ஃப்ரெட்ரிக் சாங்கர் அப்படின்றவர். அந்த கரெக்டாக அந்த நியூக்ளியோடைடை அதை பேஸ் வைஸாக கரெக்டாக சீக்வென்ஸ் பண்ணி வரிசைப்படுத்துறதுக்கு இந்த வெட்டின ஃப்ராக்மெண்ட்ஸ் அதுக்குன்னு ஒரு மிஷின்ஸ் இருக்குது, டிஎன்ஏ சீக்வென்ஸ் மிஷின். அதை ஃப்ரெட்ரிக் சாகர் தான் முத வந்து என்ன பண்ணார், இன்ட்ரடியூஸ் பண்ணார். தென் திஸ் சீக்வென்சஸ் ஆர் தென் அரேஞ்ச்டு பேஸ்ட் ஆன் த ஓவர்லாப்பிங். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணப்பட்ட அந்த சீக்வென்ஸ் ஒன்று மேலே ஒன்று அந்த பகுதிகள் வந்து அடுக்குன மாதிரி வந்து என்ன பண்ணுது, லேட்டரிங்காக அரேஞ்ச் பண்ணப்படுது. ஓகேங்களா? தென் மீன்ஸ் வாட் தி சீக்வென்ஸ் ஆர் தென் அரேஞ்ச்டு பேஸ்ட் ஆன் ஓவர்லாப்பிங். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணப்பட்ட அந்த சீக்வென்ஸ் ஒன்று மேலே ஒன்று என்னது, சில பகுதிகள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து என்ன பண்ணுது, அடிக்கப்படுது. சரிங்களா?
தென் அடுத்து இந்த யூஸிங் ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஃபார்மெட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்கான கம்ப்யூட்டர் ஃபார்மெட் வந்து என்ன பண்ணுது, பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. தென் த சீக்வென்ஸ் வேர் சப்சிக்வெண்ட்லி அனாட்டட் அண்ட் ஆர் அசைன்ட் டு ஈச் குரோமோசோம். இந்த மூலமாக நம்ம குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்மெட்டையும் நல்ல துல்லியமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டான ஆர்டரிங்கில் வந்து என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ண முடியும். தி சீக்வென்ஸ் ஆர் சப்சிக்வெண்ட்லி அனாட்டட் அண்ட் ஆர் அசைன்ட் டு ஈச் குரோமோசோம். ஒவ்வொரு குரோமோசோமையும் முறையாக அதில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை கரெக்டான முறையில் வரிசைப்படுத்துறதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. தென் அடுத்து த ஜெனட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் மேப்ஸ் ஆஃப் த ஜீனோம் ஆர் அசைன் யூஸிங். இதை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வரைபடம், ஒரு ஜீன்ஸ் ரிலேட்டடான ஒரு வரைபடம் வரையும் போது தென் இதை ஆப்டாக வரைகிறதுக்கு என்ன பண்ணலாம், த ஜெனட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் மேப்ஸ் ஆஃப் த ஜீனோம் ஆர் அசைன் யூஸிங் த இன்ஃபர்மேஷன். எதுலேருந்து அந்த தகவல்களை எடுத்துக்கிறோம் இந்த மேப்பிங் வரைகிறதுக்கு அப்படின்னா பாலிமார்பிசம் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட எந்த இடத்துல அது கரெக்டாக எந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோ அந்த இடத்தையும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மைக்ரோ சேட்டலைட் ஃபார்மெட் அது எந்த இடத்துல கரெக்டாக கோடிங் பண்ணி கொடுத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேப்பிங்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், வரைய முடியும். பாருங்கள், the genetic and physical maps on the genome are assigned. எதை வச்சு இந்த genetic or physical map நம்ம வரைகிறோம்னா using the information on polymorphism of எது கொடுக்கக்கூடிய தகவல்கள், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் ரிகக்னைசேஷன் சைட் அது எந்த இடத்த கரெக்டாக வரையறிச்சு காமிச்சிருக்கோ அந்த ரிகக்னேஷன் சைட்ஸ் அண்ட் சம் ரிப்பிட்டேட்டிவ் சீக்வென்ஸ், சில திரும்ப திரும்ப அமைக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ சீக்வென்ஸ், அதைத்தான் மைக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்றாங்க. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் பேஸாக வச்சு நம்ம ஜீனோமோட ஜெனட்டிக் மேப்ஸை வந்து என்ன பண்ணலாம், பில்ட் பண்ணலாம். நத்திங் பட் இட்ஸ் வெரி ஈஸி. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எந்த இடத்த கரெக்டாக ரிகக்னைஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் டிஎன்ஏ சைட்டை, அதையும் திருப்பி டிஎன்ஏ சீக்வென்ஸ் ரிப்பீட்டடாக வரக்கூடிய பார்ட்டை மைக்ரோ சேட்டலைட் அப்படின்றாங்க. அது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸையும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜீன் மேப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இந்த லேட்டஸ்ட் மெத்தட் ஆஃப் சீக்வென்சிங் ஈவன் லாங்கர் ஃப்ராக்மெண்ட்ஸ். நவடேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் கன் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை கூட வந்து என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி அதையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, டேட்டா பேஸில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஏற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே. தென் the latest method of sequencing. What is the meaning of sequencing? அதை கரெக்டாக அந்த நியூக்ளியோடைடை அந்த பேஸ் பேர்ஸில் வரிசைப்படுத்துறது, தட் இஸ் கால்ட் அஸ் த சீக்வென்சிங். ஓகே. ஈவன் லாங்கர் ஃப்ராக்மெண்ட்ஸ் இஸ் பை நீளமாக இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸையும் இஸ் பை அ மெத்தட் கால்ட் த ஷார்ட்கன் சீக்வென்சிங். ஷார்ட்கன் சீக்வென்சிங் மெத்தடுனா லாங்கராக இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸை கூட ஈஸியாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக என்ன பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. விச் ஹேஸ் ரீப்ளேஸ் த ட்ரெடிஷ்னல் சீக்வென்சிங் மெத்தட். பழைய முறையை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நியூவாக இந்த ஷார்ட் கன் மெத்தடை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உதவினால் என்ன பண்ணலாம், ஈஸியாக லாங் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை கூட என்ன பண்ணிடலாம், அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ 2 மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடாலஜியை நம்ம இடிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெத்தடாலஜியை காட்டிலும் செகண்ட் மெத்தடாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கோடிங் அண்ட் நான் கோடிங் ரீஜியன்ஸை அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறது. அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை என்ன பண்ணுறது, ஐசோலேட் பண்ணி எடுத்து நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணி அதை க்ளோன் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோஸ்ட் அண்ட் வெக்டார்ஸ் மூலமாக. பாக்டீரியாவும் ஈஸ்ட்டும் ஹோஸ்ட்டாகவும் வெக்டார்ஸாவாக பிஏசியும் ஒஏசியும் வந்து என்ன பண்ணுது, ஆக்டப் ஆகுது. பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அண்ட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை டிஎன்ஏ சீக்வென்ஸார் மெஷின் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணி அதை கரெக்டான ஆர்டரில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சீக்வென்சிங் பண்ணுறோம். இந்த மாதிரி சீக்வென்சிங் பண்ணுறதன் மூலமாக ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்த ரிகக்னேஷன் சைட்டையும் டிஎன்ஏ சீக்வென்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கக்கூடிய அந்த மைக்ரோ சேட்டலைட் ஏரியா கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சியும் நம்ம இந்த ஜெனட்டிக் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் மேப்ஸை வந்து என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக இந்த சீக்வென்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் பயன்படுத்தினாங்க. ஆனால் நவடேஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ன்ற மெத்தட் மூலமாக லாங்கர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஷார்ட்கன் மெத்தட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உதவியினால் அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, சீக்வென்சிங் பண்ணிடுறாங்க. தட் இஸ் த மெத்தடாலஜிஸ். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
salient features of the human genome project. இதில் பொதுவாக இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்தோ ஹியூமன் ஜீனோம் கண்டைன்ஸ் 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ். நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒன் லைன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் ஜீனோமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? த டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் என்கோட் புரோட்டீன் மேக்கப் ஒன்லி அபவுட் 5% ஆஃப் த ஜீனோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5% மட்டும்தான் புரோட்டீன்ஸ்னால வந்து என்ன பண்ணியிருக்கு, கோடட் பண்ணப்பட்டு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, தென் அடுத்து அண்ட் ஆவரேஜ் ஜீன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3000 பேசஸ். பேசிக்காக ஒரு ஆவரேஜாக நம்மளோட ஒரு ஜீன் அப்படின்னா அதில் 3000 பேசஸ் தான் இருக்கும். த லார்ஜஸ்ட் நோன் ஹியூமன் ஜீன் பீயிங், அதாவது நம்மளோட ஒரு ஜீன் அப்படின்னா ஆவரேஜாக 3000 பேசஸ் தான் இருக்கும். தென் நம்ம ஜீன்லேயே அதிகமான அளவு லார்ஜஸ்ட்டாக ஜீன்ஸை வச்சுருக்கிறது எது அப்படின்னா டிஸ்ட்ரோபின். இது வந்து 2.4 மில்லியன் பேசஸை வச்சுருக்கு. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் ஜீனோமில் 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ் இருக்குது. இதில் 5% புரோட்டீனால் சீக்வென்ஸ் பட்டு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆவரேஜாக ஜீன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒரு ஜீன் அப்படின்னா அதில் 3000 பேசஸ் இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்ட்ரோபின் அப்படின்ற ஜீனில் மட்டும் 2.4 மில்லியன் பேசஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 50% ஆஃப் த ஜீனோம் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் டிரான்ஸ்போஷனல் எலமெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த 1 or 2 பாயிண்ட் எக்ஸஸாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருக்கிறதுனால. உங்களோட புக்கில் இந்த ஆர்டரிங் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து லைன் மற்றும் ஏஎல்யூ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பிளேஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம புக்கில் அந்த சாலியன் ஃபியூச்சர்ஸில் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஜீன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 24 குரோமோசோம்ஸ். ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுது, நம்மளோட 46 குரோமோசோம்ஸில் 24 குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்கு. குரோமோசோம் 19 ஹேஸ் த ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி. 19th குரோமோசோம்ஸ் தான் அதிகமான அளவு டென்சிட்டி, அதிகமான அளவு மரபு அடர்வினை வந்து உடையதாக இருக்குது. தென் குரோமோசோம் 13 அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ்க்கு லோயஸ்ட் ஜீன் டென்சிட்டி. அதாவது குரோமோசோம் 19 தான் ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி உடையதாக இருக்குது. குரோமோசோம் 13 வந்து லோயஸ்ட், 13 அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் வந்து லோயஸ்ட் ஜீன் டென்சிட்டி உடையதாக இருக்குது. இப்போ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபார்மெட் இல்லை, இந்த பாயிண்ட் நம்மளோட புக்கில் இல்லை, இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கோங்கன்னு மிஸ்ஸு சொல்லியிருக்கேன். இதில் 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து என்னாகும், மிஸ்டேக் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்து 1 வேர்ட்ஸில் இந்த பாயிண்ட் நமக்கு முக்கியமாக கேட்கலாம். எந்த பாயிண்ட்டு, இந்த லாஸ்ட் பாயிண்டில் எது அதிகமான ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி இருக்கக்கூடியது, எது லோயஸ்ட் அப்படின்ற பாயிண்ட் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். த குரோமோசோம் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹியூமன் ஜீன் ஸோ டைவர்சிட்டி. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல்வகைத்தன்மை உடையதாக இருக்குது. இந்த குரோமோசோம்ஸை வந்து அந்த இதை அரேஞ்ச் பண்ணுறோம்ல அந்த ஹியூமன் ஜீன்ஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் உடையதாக. டைவர்சிட்டி மீன்ஸ் வாட், அதில் பல விதமான தன்மைகள் உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் மேபி 30,000 to 40,000 ஜீன்ஸ் இந்த ஜீனோம். பேசிக்காக ஒரு ஜீனோமில் 30,000 to 40,000 ஜீன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் 99.9% நியூக்ளியோடைட் பேசஸ் ஆர் எக்ஸாக்ட்லி த சேம் இன் ஆல் பீப்புள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 99.9% வந்து எல்லாருக்குமே ஹியூமன் பீயிங்ஸ் சேமாக இருக்கும். என்ன மிஸ் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ TCG இப்படின்ற அரேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, இந்த இதில் வந்து அடுத்து ஒருத்தருக்கும் இன்னொருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன வரும், ஏ இந்த இடத்துல யூ, இந்த ஜி இப்படி சி, ஏதோ ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ஒரு ஹியூமனுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் அந்த 0.1% தான் அந்த நியூக்ளியோடைட் சீக்வென்ஸில் வந்து என்ன பண்ணும், வேரி ஆகிருக்கும். அது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் யூனிக்யூவாகவும் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஓவர் 50% ஆஃப் த டிஸ்கவர்ட் ஜீன்ஸ் ஆர் அன்னோன். கண்டுபிடிச்சதுலேயே 50% ஜீனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது வந்து என்ன பண்ணலை, இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து லெஸ் தென் 2% ஆஃப் த ஜீனோம் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். இந்த கண்டுபிடிச்சதுலே 2% ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஜீன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, கோட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2% விட குறைவாக தான் இந்த ப்ரோட்டீன்ஸ்னால ஜீனோம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, கோடிங் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் மேக்கப் வெரி லார்ஜ் போர்ஷன். அதாவது ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ டி
ஏ வந்து ஆல்வேஸ் கம்பைன் வித் அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் த தயமின். அதே மாதிரி ஏடி அப்படின்ற ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் தான் அதிகமான அளவு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் மேக் அப் வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் தான் அதிகமான அளவு ஹியூமன் ஜீனோமில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் ஹவ் நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து டைரெக்டாக இந்த ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த விதமான டைரக்டான ஃபங்க்ஷன்ஸையும் ஃபேசிலேட் பண்ணுறது கிடையாது. அதாவது தட் மீன்ஸ் இந்த ஹியூமன் ஜீனோமில் ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் தான் அதிகமான அளவு இருக்குது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய சீக்வென்ஸு எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான கோடிங் ஃபங்க்ஷன்ஸையும் செய்கிறதில்ல. அப்புறம் அது என்ன வேலை செய்யுது அப்படின்னா, பட் தே ஷெட் லைட் ஆன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். ஆனால் அது குரோமோசோம்ஸோட அமைப்பு, அதனுடைய டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், அது வந்து என்ன பண்ணுது, குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அது எவல்யூஷனரியில் பரிணாமத்தை இது எந்த மாதிரி தீர்மானிக்குது அப்படின்றத இந்த ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஓரளவு டிசைனிங் பண்ணுது. மிஸ் பேசுகிறது புரியுதான்னு பாருங்கள். ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் தான் ஒரு ஹியூமன் ஜீனோமில் அதிகமான அளவு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் எந்த விதமான கோடிங் பண்ணலை, எந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை கோடிங் பண்ணல. அப்புறம் அது என்ன செய்யுது அப்படின்னா, ஹியூமன் அந்த குரோமோசோம்ஸோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, தென் அது என்ன விதமான எவல்யூஷனரி ஃபார்மட்டை டிசைனிங் பண்ணுது, இதை மட்டும் இந்த ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஹேண்டில் பண்ணுது. அடுத்து குரோமோசோம்ஸ் 1 has 2968 genes, whereas chromosome Y has 231 genes. குரோமோசோம்ஸ் வந்து ஃபஸ்ட்டுன்றது 2968, நியரஸ்ட்டாக அந்த 3000க்கான அந்த ஜீன்ஸு குரோமோசோம் 1ல் இருக்குது. ஆனால் ஒய் குரோமோசோம்ஸில் பார்த்தீங்கன்னா 231. ஏற்கனவே நம்ம ஒய் குரோமோசோம் அண்ட் குரோமோசோம் நம்பர் 30 வந்து லோயஸ்ட் ஜீன் டென்சிட்டின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? தென் scientists have identified about 1.4 million location where single basis DNA sequence. சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.4 மில்லியன் லொக்கேஷனில் டிஎன்ஏ வந்து என்னது, சிங்கிள் பேஸ் சீக்வென்ஸை மட்டும் வச்சுருக்கு அப்படின்றாங்க. தென் தட் இஸ் SNPS, சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம், ப்ரொனவுன்ஸ் அஸ் ஸ்னிப்ஸ். இதை நம்ம எப்படி ப்ரொனவுன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்னிப்ஸ் அப்படின்னு ப்ரொனவுன் பண்ணலாம். தட் மீன்ஸ் 1.4 மில்லியன் லொக்கேஷனில் டிஎன்ஏ வந்து சிங்கிள் பேஸை தான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. occurs in humans. Then identification of SNPs is helpful in இந்த SNPஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதன் மூலமாக ஃபைண்டிங் குரோமோசோமல் லொக்கேஷன், ஒரு குரோமோசோம் எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு, அதனால் என்ன டிசீசஸ் வருது, எந்த சீக்வென்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஓரளவு இதனுடைய வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவு வந்து என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடலாம். இந்த குரோமோசோம்ஸ் இதுக்கு ரிலேட்டடான இந்த குரோமோசோம்ஸ் வந்து எங்கே கரெக்டாக சீக்வென்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன இதில் லைட்டாக சேஞ்சஸ் வந்தால் என்னென்ன டிசீசஸ் வரும் அப்படின்றதையும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து என்ன பண்ணுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த சாலியன்ட் ஃபியூச்சர் பார்த்துட்டோம். பேசிக்காக அதில் வந்து 3 பில்லியன்ஸ் வந்து நியூக்ளியோடைட் பேசஸ் இருக்குது அப்படின்னு, ஒரு ஜீன்னா அதில் 3000 பேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம். ஒரு ஜீனோம்னா 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேஸ் இருக்கணும், ஒரு ஜீனுனா அதில் 3000 பேசஸ் இருக்கணும். இதில் டிஸ்ட்ரோபின் அப்படின்ற ஜீன் தான் 2.4 மில்லியன் பேஸை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியும், இந்த ஜீன்ஸில் நிறைய டைவர்சிட்டி இருக்கணும். 99.9 நியூக்ளியோடைடு எல்லாருக்கும் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லியும், 50% ஜீனோட ஃபங்க்ஷன் அன்னோனும், இது லெஸ் தென் 2% தான் ஜீனோம் ப்ரோட்டீனை கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும், இந்த ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் எந்த ஸ்பெசிஃபிக்கான கோடிங் பண்ணலை, ஆனால் குரோமோசோமலோட ஸ்ட்ரக்சர், அதனோட ஃபங்க்ஷன்ஸ், அட் த சேம் டைம் அதனோட எவல்யூஷனை டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியும், குரோமோசோம்ஸ்லேயே ஃபஸ்ட்டு தான் 2968 ஜீன்ஸை வச்சுருக்கணும், ஒய் குரோமோசோம்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப லெஸ்ஸான அளவு ஜீன்ஸை வச்சுருக்கு அப்படின்னும், ஸ்னிப்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, தட் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை த லொக்கேஷன்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ், எந்த இடத்துல என்ன குரோமோசோம்ஸ் இருக்குது, அதில் ஃபால்ட் வந்தால் என்ன டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்றத பற்றியும், எவல்யூஷனரியாக ஹிஸ்டாரிக்கலாக இதில் இந்த ஹியூமன் ட்ரேசிங் ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் இதனுடைய அது வரலாற்றை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, அப்ளிகேஷன் அண்ட் ஃப்யூச்சர் சேலஞ்சஸ். எதில் எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க, எதிர்காலத்தில் இதில் என்னென்ன இதை சேலஞ்சை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த மேப்பிங் ஆஃப் த ஹியூமன் குரோமோசோம் இஸ் பாசிபிள் டு எக்ஸாமின் எ பர்சன் டிஎன்ஏ அண்ட் டு ஐடென்டிஃபைங் த ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ். இதன் மூலமாக ஒரு பர்சனோட டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது மரபு ரீதியான குறைபாடுகள் இருந்தால் அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். திஸ்
திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் இன் டயக்னோசிங் த டிசீஸ். இது ரொம்ப ரொம்ப துல்லியமாக அந்த மனிதர்களுக்கு ஜீன் மூலமாக என்ன நோய் வரும் அப்படின்றத டயக்னிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டு ப்ரொவைட் ஜெனட்டிக் கவுன்சிலிங். ஸோ முதல்லையே அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக கவுன்சிலிங் மூலமாக அவங்களுக்கு என்ன விதமான ஜீன் தெரப்பீஸை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த ஜீனோம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், this is extremely useful in diagnosing disease and to provide genetic counseling to those planning to have children. யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம், அப்படி மரபு ரீதியான குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்போ அது ஃப்யூச்சர் எப்படி அந்த குழந்தைகளோடது இருக்கும், இதெல்லாம் டிசைன் பண்ணி அதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத இதன் மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. This kind of information would also create possibilities for few gene therapies. இதன் மூலமாக சில பேருக்கு வந்து சில ஜீன் தெரப்பீஸ் மூலமாக இந்த குறைபாடுகளை வந்து சரி பண்ணிக்கிட்டோம்னா அவங்க ஃபர்தராக வந்து என்ன பண்ணலாம், சில்ட்ரன்ஸை பர்ன் பண்ணிக்கலாம். இல்லை எதன் மூலமாகவே இந்த அப்நார்மாலிட்டிஸை கூர் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில்ட்ரன்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், அபார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடாலஜிஸை அப்ளை பண்ணலாம். தென் அடுத்து, பிசைட் ப்ரொவைடிங் க்ளூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் பயாலஜி. இது போக அதுக்கு முன்னாடி பாருங்கள், திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வுட் ஆல்சோ கிரியேட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் நியூ ஜீன் தெரப்பீஸ். நியூ ஜீன் தெரப்பீஸ் மூலமாக அதை சரி பண்ணிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் பயாலஜி. இதன் மூலமாக மனிதருடைய உயிரியலை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். லேர்னிங் அபவுட் நான் ஹியூமன் ஆர்கானிசம், ஹியூமன் பீயிங் அல்லாத மித்த உயிரினங்களுடைய ஜீனோம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தென் அண்ட் டிஎன்ஏ சீக்வென்ஸ் கேன் லீட் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர் நேச்சுரல் கேப்பபிலிட்டிஸ். இயற்கை சார்ந்த சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது. தட் கேன் பி அப்ளைடு. இதை எதுலையெல்லாம் அப்ளை பண்ணலாம், சால்விங் த ஃபியூச்சர் சேலஞ்சஸ். என்னென்ன நம்ம என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அதிலெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஹெல்த் கேரில், அக்ரிகல்ச்சரில், எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ரெமிடியேஷன், இந்த மாதிரி ஃபார்மெட்லையும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். த நியூ எரா ஆஃப் மாலிகுலர் மெடிசன். இப்போ பேசிக்காக இப்போ புதுசாக இது வந்து என்ன சாதனை படிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளோட ஹெல்த் கேரு, அக்ரிகல்ச்சரல், என்விரான்மெண்டல் இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால்களை வந்து இது வந்து தீர்ப்பதற்கு வந்து நம்ம இந்த ஜீனோம் ஃபார்மெட்டை வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்டம்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட் பண்ணுறதை காட்டிலும், சரிங்களா, சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுறதை காட்டிலும் இந்த டிசீஸ் வர்றதுக்கு எது பேஸாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணுறதுல இந்த டெக்னாலஜி வந்து எக்ஸலண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. பாருங்களேன், அதாவது ஒரு நோய் இருக்குன்னா அது சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்த பிறகு அதை நம்ம ட்ரீட் பண்ணி சரி பண்ணுறதை காட்டிலும் எந்த பேஸ் வந்து சரியில்லாமல் இருந்தால் இந்த டிசீஸ் வரும், அதுக்கு என்ன அடிப்படை காரணி அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அந்த சிம்டம்ஸ் அந்த நோயே வராமல் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஓவர் கம் பண்ணலாம். ஸோ இந்த எராவில் இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி இதை தான் என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. பாருங்களேன், a new era of the molecular medicine characteristics by looking into most fundamental causes. எது அந்த நோய் ஏற்படுறதுக்கு ஃபண்டமெண்டலாக இருக்குது அப்படின்றதையும், தென் ட்ரீட்டிங் த symptoms will be on important advantages. சிம்டம்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை காட்டிலும் அந்த டிசீஸ் ஏற்படுறதுக்கு எது ஃபண்டமெண்டலாக இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூ மெத்தடாலஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் ஒன்ஸ் ஜெனட்டிக் சீக்வென்ஸ் பிகம் ஈஸியர் டு டிட்டர்மைன். ஒருத்தவங்களோட இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி ஒருத்தவங்களுடைய ஜெனட்டிக் சீக்வென்ஸை நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது மூலமாக சம் பீப்புள் மேபி அட்டெம்ப்ட் டு யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ராஃபிட். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய சுய லாபத்திற்காகவோ இல்லை அரசியலுக்காகவோ அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் வேறு முறைகளில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கணுன்றதுக்காக இதை வந்து சில தவறான வழிகளில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பயன்படுத்திடுறாங்க. ஸோ இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்களோட ஜெனட்டிக் சீக்வென்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது இந்த முறையின் மூலமாக, ஜீனோ ப்ராஜெக்ட் முறையின் மூலமாக. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, சில பேர் அவங்களோட சுய லாபத்துக்காகவோ இல்லை அரசியல் இதுக்காகவோ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இதை தவறான முறைகளில் பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மே ரெஃப்யூஸ் டு இன்ஷூர் பீப்புள் அட் அ ஜெனட்டிக் ரிஸ்க். இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஜெனட்டிக் டிசபிலிட்டிஸ், அப்நார்மாலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்தா
ஃப்யூச்சரில் அவங்க அதிகமான அளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஏற்கனவே இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு பர்சனோட ஜீனோம் சீக்வென்ஸ் உங்களுக்கு மரபு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த குறைபாடுனால ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் இதாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த விதத்தில் இது டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். Then insurance companies may refuse to insure people at genetic risk, and this would save the companions the expense of the future medical bills incurred by less than the perfect people. அவங்க எதிர்காலத்தில் மருத்துவ செலவினங்கள்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக அதிகமான அளவு பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், மறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அனதர் ஃபியர், அடுத்து இன்னும் ஒன் மோர் ஃபியர் என்ன அப்படின்னா, ஹியூமன் ஜீனோமில் நல்ல வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜீன்ஸை பூரா சேகரித்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸை அதிகமான அளவு உற்பத்தி பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. another fear is that attempt are being made to breed out certain genes of the people from the human population is order to create a perfect race. that means எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் கரெக்டாக அந்த ஜீனோமோட சீக்வென்ஸ் இருக்கக்கூடியவங்களோட ஜீன்ஸை பூரா எடுத்து அதே மாதிரியே சீக்வென்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸை உருவாக்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அப்ளிகேஷன்ஸ் அண்டு ஃப்யூச்சர் சேலஞ்சஸ் அப்படின்றதுல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த செஷனில் என்ன பார்த்துருக்கோம், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் அ மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னும், இதை கம்ப்ளீட் பண்ண 13 years ஆகுன்னு அஸ்யூம் பண்ணாங்க. ஆனால் 3 years எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. 2006 தான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும், இதனோட கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் பற்றியும், இதனோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றியும், அப்ளிகேஷன் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்ச் பற்றியும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.